கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 13/9/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். திதி இன்று காலை 11 மணி 34 நிமிடம் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி 49 நிமிடம் வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று மாலை 3 மணி 30 நிமிடம் வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 10 மணி 25 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி 49 நிமிடம் வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும், அது கூட ஒரு விரலி மஞ்சள், வசம்பு கொஞ்சம் வச்சு கொண்டு செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். சென்ற காரியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், அதாவது 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரத்துக்கும் நோய் தீர்வதற்கு, இப்போ சில பேருக்கு என்ன செஞ்சாலும் அந்த நோய் தீரவே தீராது. அப்படிப்பட்டவர்கள் என்ன பரிகாரம் அப்படின்றத இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் கேது பகவானும், கன்னியில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான். செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் இரவு 9 மணி 23 நிமிடத்துக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்குள் பிரவேசமாகிறார். கண்ணியில் செவ்வாய் இருந்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். எப்பொழுதுமே இப்போ சனி என்ன அப்படின்னா துப்புரவு தொழிலாளியும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணைவு இருந்தவர் துப்புரவு தொழிலாளர் போராட்டங்கள் நடத்தினாங்க. சனி செவ்வாய் இணைந்தாலே போராட்டம்தான். ஏதாவது ஒரு மூலையில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியாகி துலாம் ராசிக்குள் வரப்போகிறார். அதனால் சில போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரும். சரி, இப்போது நோய் தீர பரிகாரம் நான் 2 நட்சத்திரத்துக்காக சொல்லிட்டு வரேன். சரிங்களா? ஏன்னா எல்லா நட்சத்திரம் சொல்லணும்னா டைம் இருக்காது. ஒவ்வொரு நாளாக சொல்லிக்கிட்டு வரேன். இப்போது சில பேருக்கு எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் நோய் தீரவே தீராது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய நட்சத்திரம் அன்று இல்லை நட்சத்திரத்துக்கு உரிய காய்கறிகளை சாமியிடம் வைத்து அதை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நோய் தீரும். சில பேருக்கு சில காய்கறிகள் ஒத்துக்கொள்ளாது, ஒரு அலர்ஜி இருக்கும். ஒரு சில பேருக்கு வேறு மாதிரி பிரச்சனை, சளி பிடிக்கலாம், அது பண்ணலாம், ஏதோ ஒன்று நடக்கும், ஏற்றுக்கொள்ளாது உடம்புக்கு. அப்படிப்பட்டவர்கள் அந்த காய்கறிகளை தானமாக கொடுக்கலாம். யாருக்காவது தானமாக கொடுங்க. சரிங்களா? தானம் கொடுத்தா இன்னும் நல்லது தானே.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் யார் ஒருவர் நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அருளை பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சரி, இப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் சாதம், அதே மாதிரி இட்லி நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட சாமிக்கிட்ட வச்சு செய்யலாம். கோயிலில் கொண்டு போய் வச்சு செய்யறது அது ஒரு விதம். இப்போ இட்லிலாம் கொண்டு போனால் கோயிலில் வந்து ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தேங்காய் சாதம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணி அது ஒரு 4 பேருக்கு தானத்தை கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இட்லி கொண்டு போனால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்காய் சாதம், இட்லி இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இதை சாப்பிடுங்க. தீராத நோய் தீரும். இந்த நோய் வந்து என்ன நோய் இருக்கும் அப்படின்னா, அதாவது வயிறு பிரச்சனை, குடல் நோய், இதெல்லாம் தீரும் அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய இருக்கும் அவங்களுக்கு. எப்பொழுதுமே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீரும். ஒரு வாரம் செஞ்சுட்டு ஒரே ஒரு நட்சத்திரம் வர அன்றைக்கி மட்டும் செஞ்சுட்டு நல்லா ஆகலைன்னா கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்பப்போ செஞ்சிட்டே இருங்க. அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யுங்க. சரி, அடுத்தது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து உளுந்தாலான கொழுக்கட்டை, புளி சாதம் இதை நெய்வேத்தியமாக பண்ணி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு முழங்கால் முதல் பாதம் வரை வலி இருக்கும். பயங்கரமாக வலி இருக்கும். சில பேருக்கு நமைச்சல் இருக்கும். சில பேர் ஒவ்வாமை வந்து அப்படியே கரப்பா மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் இல்லை டெய்லி கூட நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். எல்லா நட்சத்திரத்துக்குமே டெய்லி வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு கூட செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி செய்யறது நன்மையை தரும். தீராத நோய்களும் தீரும். சரி, இப்போது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் பிடிவாத குணம்லாம் மாறும். இன்றைக்கி உங்களுடைய சொல் பேச்சு கேட்பார்கள். இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்களை பேச்சு வாக்கு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நன்மையை தருகின்ற ஒரு விதத்தில் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி சில விஷயத்தில் மட்டும் இப்போ அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏன்னா இப்போ 7 நாட்டு சனியன் நடக்குது. அப்போது 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த சனியினுடைய பார்வை அந்த சந்திரன் மேலே விழும். அப்போ என்னாகும்? ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணத்தினால குழந்தைகள் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய தினம் 2ல் சந்திரன் இருக்கிறதுனால பேச்சு கேட்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். லாபங்கள் ஈட்டலாம் இன்றைய தினம். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்பொழுது இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். இப்போ 31 வயசு 32 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. முயற்சி தான் பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். அதே போல் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபமான ஒரு அதாவது நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்லா ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேகம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதாவது சொல்லுவாங்க வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம்.
அதனால் இன்றைய தினம் வேகம் இருக்கட்டும். விவேகத்தோடு அந்த வேகத்தை நீங்கள் எல்லா விதத்திலும் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு படபடப்பு ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வீடு மனை இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய நலன் கருதி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். வியாபாரத்தில் நல்ல ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் வேகத்தோடு நீங்கள் செய்யாமல் ஆர்வத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் மற்றவர்களிடம் அணுகுமுறைனா அடுத்த மொழி பேசுபவர்களிடம் அணுகுமுறை கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு அந்த அணுகுமுறை இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். அதாவது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இந்த வரவுக்கு மீறிய செலவுகளால் சில நேரத்தில் பண நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் என்ன செலவு செய்கிறோம், அது தேவையா தேவையில்லையான்னு யோசித்து அந்த செலவை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே போல் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கின்ற ஒரு தருணம். லக்ஷ்மி கடாட்சம்னா திடீர் பண வரவு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே போல் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளெல்லாம் விலகி இன்றைய நாள் பண வரவு வரும், வராதுன்னு சொல்லலை. ஆனால் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், குரு பார்வை இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்களும் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் மனதில் ஒரு நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. சகோதரர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும், அதுதானே தவிர மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம், 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தை அவங்க ஆதரவு உங்களுக்கு இருக்கோ, ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
அதே போல் கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல் தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இரவு வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் தேவையற்ற பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதேமாதிரி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால தந்தையோட இணக்கமாக இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்தல் புரிதல்லாம் இருக்கணும். வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமும் அனுகூலமும் இன்றைக்கி இருக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே போல் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. உங்களுடைய ராசிக்குள்ளாரியே கேதுவும் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்தால் கணவன் மனைவிடையே நல்ல அந்யோன்யம் புரிதல் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. 8ல் சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள். திடீர் பண வரவு இதெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகளாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதை இன்றைக்கி நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா வழக்கு வியாஜ்யங்கள் அப்படின்னாலே மனசில் நிறைய குழப்பங்கள், நிறைய டென்ஷன் ஏற்படும். அதெல்லாம் இன்றைக்கி விடுங்க. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். செவ்வாய் சனி பார்வை, அது ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக உங்களுக்கு வருகின்ற ஒரு நாட்கள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அதை விட சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம். வேலை இல்லாதவரும் வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. பண வரவு நன்றாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 மாத காலமாக ரொம்ப வருமானமே இல்லைன்றவங்களுக்கு கூட இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பயன்படுத்திக்கணும், சரிங்களா? தினந்தோறும் போயிட்டு விநாயகரை போய் வணங்குங்க. அந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் மிக சிறப்பாக இருப்பாங்க, சரிங்களா? அதை செய்யுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது, விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. பேச்சில் நிதானத்தை காட்டுங்க. அதே போல்
மற்றவர்களிடம் கருத்து சொல்கிறதை இன்றைக்கி நிறுத்திக்கோங்க. தேவையற்ற கருத்தெல்லாம் சொல்லாதீங்க. முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு பணத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது இதெல்லாம் இன்றைக்கி நன்மை தரும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால சாந்தமாக இன்றைக்கி இருங்க. இன்றைக்கி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ஐயப்பனை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற தருணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சந்திராசிரமம் சுவாதிக்கும் இருக்குது. ஆனால் நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்க. நண்பர்கள், அதாவது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் இன்றைக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம். வராத பணம் வரக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இந்த சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகளால் மனசில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு மன தெளிவு ஏற்படும். நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு விட்டு கொடுத்து புரிதலோடு இன்றைக்கி நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தெளிவு பெறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பணத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த சில செய்திகள், நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. சொந்தமாக தொழில் செய்கிறவர்கள், ஓட்டல் தொழில், அதே மாதிரி இந்த கல் சூளை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி மருத்துவம், மெடிக்கல் ஷாப் அதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். பணிமாற்றம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சில பேருக்கெல்லாம் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். இன்றைக்கி வராத பணம்லாம் வரும். தன வரவு, மகிழ்ச்சி, பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். ஒரு தொழிலாகட்டும், ஒரு பயணங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும். ஆனால் வருமானத்தில் ஒரு உயர்வு குறித்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் 2ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கணும்.
தேவையற்ற வார்த்தைகளை விடாதீங்க. மற்றபடி வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சில பெண்களால் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படும். வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் கனிவோடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். கனிவோடுனா பொறுமையோடும் நிதானத்தோடும் பேச்சில் ஆகட்டும், அதே மாதிரி பண விஷயத்தில் ஆகட்டும், அலுவலகத்தில் ஆகட்டும், வெளிவட்டாரத்தில் ஆகட்டும், பொறுமையோடு எதையும் கனிவோடு செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். சந்தேக உணர்வுகளை இன்றைக்கி விடுங்க. சந்தேக உணர்வுகளால் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் சந்தேக உணர்வை தவிர்த்தால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தடைப்பட்ட சில வேலைகளெல்லாம் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். அதே சமயத்தில் சகோதர வழியில் மட்டும் கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. தேவையற்ற பேச்சுகள் பேசாதீங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு யாருக்காவது சாபம் உணவுன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கொடுத்தால் அது நிச்சயமாக பழிச்சிடும். ஏன்னா 2ல் சனி இருக்குது. கெட்டது எது பேசினாலும் அது அப்படியே நடக்கும். அதனால் நல்லதே பேசுங்க. வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும். அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். தந்தையால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் மனதிற்கு சில திருப்தியற்ற சூழலை ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைவு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சிறுதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கைகூடும். எதிர்பாராத தனவரவு. ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் எழுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கருத்து வேறுபாடின்றி இன்றைக்கி நடந்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.